பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அகிலமெல்லாம் காக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரியாக மகா பிந்துஸ்தானத்திலே ஸ்ரீ நகரத்திலே சிந்தாமணி கிரகத்திலே ஒரு பிந்துஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறாள். இந்த மகாமேருவில் ஒரு பிந்துஸ்தானத்தில் மகாமேருவில் அமர்ந்திருக்கின்றார். அதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருலோகிய மோகன சக்கரம் சொல்றோம். இந்த ஸ்ரீ சக்கரம் மகாமேருவை பார்க்கும் பொழுது இந்த வெளிப்புறத்திலே 4 சதுரமாக 3 கோடுகள் ரேகைகள் அமைந்திருக்கும். இந்த 4 சதுரமாய் 3 பிரகாசங்களோடு விளங்குகின்ற இந்த ரேகைகள் முதலாவது ஆவரணம் என்று சொல்கின்றோம். அப்போ இந்த முதலாவது ரேகையிலே அனிமா மகிமா லகிமா ஈசத்துவ வசத்துவ பிரகாமிய புத்தி இச்சா பிராப்தி சர்வகாமம் என்னும் இந்த தச சித்தி தேவதைகள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆக இந்த இரண்டாவது ரேகையிலே இரண்டாவது ஒரு கோடு அமைந்திருக்கும். இந்த 4 சதுரத்தில் 3 ரேகைகள் இருக்கும். அதில் இரண்டாவதாக இருக்கிறது. இரண்டாவது ரேகைகளில் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மகேந்திரி என்று சொல்லக்கூடிய இந்திராணி சாமுண்டி மகாலட்சுமி என்றும் அஷ்டமா சித்திகள் 8 தேவதைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மூன்றாவது ரேகையிலே சர்வ சம்சோபினி சர்வ வித்ராவணி சர்வ ஆகர்ஷினி சர்வ வசங்கரி சர்வவித் மாதினி சர்வ மகாங்கசி சர்வ கேசரி சர்வ பீஜே சர்வ யோனி சர்வ திரிகண்டா என்று 10 தச முத்ரா தேவதைகள் இங்கு வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த சரீர காந்தி சூரியனை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மகா பிரகாசமாக இருக்கும். அப்படி அமைந்த சூரியனை விட இந்த மகா பிரகாசமாக இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த பிரகடன யோகினிகள் என்று சொல்லுவோம். இவர்களுக்கெல்லாம் நாயகியாக சக்கரேஸ்வரி முன்பாகத்தில் இந்த ரத்ன சிம்மாசனத்தில் வீட்டிலிருந்து யோகினி கணங்கள் புடைசூழ இந்த பேர் ஆனந்தத்தோடு விளங்குகின்றாள். அடுத்து உள்ளது சர்வாச பரிபூரக சக்கரம் சொல்லுவோம். இது 16 இதழ் கொண்ட தாமரை மலர் போல இருக்கும். 16 இதழ்கள் இருக்கும் கமலம். இந்த 16 தளங்களுடைய கமலமாக இந்த 16 இதழ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் அமைந்திருப்பாங்க. காமாஹர்ஷினி புத்தியாஹர்ஷினி அகங்காரஹர்ஷினி சப்தாஹர்ஷினி சபிஷாஹர்ஷினி ரூபாஹர்ஷினி ராசாஹர்ஷினி கந்தாஹர்ஷினி சித்தாஹர்ஷினி தைரியாஹர்ஷினி சம்ருதாஹர்ஷினி நாமாஹர்ஷினி பீஜாஹர்ஷினி ஆத்மாஹர்ஷினி அமிர்தாஹர்ஷினி சரீராகர்ஷினி என்னுடைய 16 ஆகர்ஷினி தேவதைகள் இங்கே அமர்ந்து அன்னைக்கு காவல் புரிகின்றார்கள். இவர்கள் எல்லாம் என்ன சொல்றோம்னா குப்த யோகினிகள் என்று சொல்லி அழைக்கின்றோம். இவர்களுக்கெல்லாம் இந்த பிரபுவாய் இருக்கக்கூடிய சக்கரேஸ்வரி மணிபீடத்திலே மீது அமைவிட்டு இருக்கக்கூடிய ஆவரண தேவதைகளாக வணங்கக்கூடிய ஆனந்தமாய் இங்கு அமைந்திருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய சர்வ சம்சோபன சக்கரம் சொல்றோம். 8 தாமரை இதழ் கொண்ட கமலமாக இருக்கும். இந்த 8 இதழ் கொண்ட தாமர கமலத்திலே குப்த யோகினிகள் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். அனங்க குசிமா அனங்க மேகலா அனங்க மேதனா அனங்க மதனாருதா அனங்க ரேகா அனங்க அங்குசா அனங்க வேகினி அனங்க மாலினி என்று 8 மகா சக்திகள் இங்கே இன்று அன்னைக்கு காவல் புரிகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் கையில் என்ன தாங்கி இருக்கின்றார்கள்? மலர் மாலைகளை தரித்து மகாதிரிபுர சுந்தரி தேவியின் தியானத்தில் இங்கு விளங்குகின்றாள் என்று சொல்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் நாயகியாக சக்கரேஸ்வரி சக்கர தேவதைகளை வணங்க சிம்மாசனத்தில் இங்கே வீட்டிருக்கின்றாள். 4வது ஆவாகனம். இந்த சக்கரம் என்பது 14 முக்கோணங்கள் உடையதாக இருக்கும். முன்பு பார்த்து இதழ் கொண்ட தாமரை இதழ் கொண்ட பார்த்தோம் இல்லையா? இதுல 14 முக்கோணங்கள் இருக்கும். சர்வ சம்சோபினி சர்வ வித்ராவணி சர்வ ஆகர்ஷினி சர்வ ஆக்லாதினி சர்வமோகினி சர்வ சம்திப்தினி சர்வ ஜரம்பினி சர்வ சங்கரி சர்வ ரஞ்சினி சர்வ மாதினி சர்வார்த்த சாதனி சர்வ சம்பத் பூரணி சர்வ மந்திரமயி சர்வத்வ சயங்கரி எனும் 14 முக்கோணங்கள் அமைந்து 14 தேவதைகள் இங்கே அன்னைக்காக காவல் புரிகின்றார்கள். இந்த சம்பிராத்திய யோகினிகளாக வசிக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் பிரபுவாக இருக்கக்கூடிய சக்கரேஸ்வரி அப்படி அவ்வாறான தேவதைகளோடு புடைசூழ மணிமயமாக ஆசனத்தில் அமர்ந்து விளங்குகின்றாள். அடுத்து இந்த சர்வார்த்த சாதக சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த 10 முக்கோணங்கள் இருக்கும். அடுத்து 5வது ஆவாரணமாக இதை சொல்றோம். 10 வகையான முக்கோணங்கள் இருக்கும். சித்திப்பிரதே சம்பத் பிரதே பிரயங்கரி மங்களாகாரணி காமப்பிரதே துக்க விமோசனி மிருத்யுஞ்சயமரணி விக்ன நிவாரணி சர்வாங்க சுந்தரி சௌபாக்கியதாயினி என்று சொல்லக்கூடிய 10 தேவதைகள் இங்கு அமர்ந்து அன்னைக்காக காவல் புரிகின்றார்கள். இந்த வாசம் செய்யக்கூடிய இவர்களெல்லாம் இசையாய் இருக்கக்கூடிய சக்கரேஸ்வரி தேவதைகள் போன்ற ஸ்வர்ண சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டிருக்கின்றார்கள். அடுத்து 6வது ஆவாகனம்.
சர்வ ராட்சச சக்கரம்னு சொல்லுவோம். இந்த சக்கரத்தில் 10 முக்கோணங்கள் இருக்கும். இந்த 10 முக்கோணங்களில் உள்ள தேவதைகள் யாருன்னு பார்க்கும்போது ஆக்ஞா சக்தி, ஐஸ்வர்ய பிரதா, ஞானமயி, வியாதி விநாசினி, ஆதார ஸ்வரூப, மகா பாபகரா, ஆனந்தமயி, ரக்தாஸ்வரூபிணி, சர்வ வேப்சினி, பலப்பிரதா என்று சொல்லக்கூடிய 10 தேவதைகள் இங்கு அமர்ந்து காவல் புரிகிறார். இவர்களுக்கெல்லாம் நாயகியாக இருக்கக்கூடிய சக்கரேஸ்வரி சக்கர தேவதைகள் பணிபுரிய சிம்மாசனத்தில் வேந்து விட்டிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் 7வது ஆவாகனம் சொல்றோம், சர்வரோக ஹரசக்கரம். இதுல பார்த்து 8 தேவதைகள் காவல் புரிகின்றார்கள். வாசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயனி, சர்வேஸ்வரி, கௌளினி என்ற பெயர்களுடைய இந்த ரகசிய யோகனிகள் சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் வசித்து நாயகியாக சக்கரேஸ்வரி மகாபீடத்தில் மீது வீட்டிருக்கின்றார்கள். அடுத்து 8வது சக்கரம். அடுத்து 8வது ஆவாகரணம் சர்வ சித்தி பிரதாய சக்கரம் சொல்றோம். இதன் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கோணம், மத்திய 3 கோணங்களுடைய ஒரு முக்கோணங்கள் அமைந்திருக்கு. இந்த முக்கோணத்தில் அஷ்ட கோணங்களுக்கும் இடையே வலது பாகத்திலும் இடது பாகத்திலும் மேல் பாகத்தில் 3 நாற்கோணங்கள் இருக்கும். இந்த நாற்கோணங்களிலே சகல அஸ்திர தேவதைகளும் தனுசு, பானங்கள், பாசம், அங்குசம் முதலிய ஆயுத தேவதைகள் வசித்துக் கொண்டு இருப்பார்கள். அப்ப முக்கோணத்தில் தனக்கு எதிர்முகமாக இருக்கக்கூடிய காமகிரி ஆலயத்தில், காமகிரி பீடத்தின் மேல் மகா காமேஸ்வரி பாசம், அங்குஷம், கலசம், கபாலம், அபய வரத முத்திரைகள் கொண்டு 6 கரங்களுடையவளாக கந்தபுஷ்ப மாலைகள் தரித்து, கந்தபுஷ்ப மாலைகளை தரித்து சதுரங்க சேனைகளுடன் இச்சாசக்தியோடு கூடி விளங்குபவளாக இங்கே விளங்குகின்றாள் என்று சொல்கின்றோம். அப்போ வலது கோணத்திலே வலது கோணத்தில் ஆதிவித்யா ஸ்வரூபிணியாக சூரிய மண்டலமாக ஜலாந்திர பீடத்தில் சஷ்டிநாதரோடு கூடிய வெளிசாரத்திலே 2ற்கும் 14 கோணங்கள் நாயகியாக விளங்கி வித்யா தேவதைகள் மத்திய முக்கோணம் 3 கோடுகளிலும் ஒவ்வொரு கோட்டிற்கும் 5 தேவதைகள் வீதம் 15 தேவதைகள் 16வதாக மகாநித்யா தேவதைகளுடன் சேர்த்து 16 நித்யா தேவதைகள் விளங்குகின்றார்கள். அதாவது திதிநித்யா தேவதைகள் சொல்றோம். அந்த 15 தேவதைகளையும் காமேஸ்வரி, பகமாலினி, நித்திலின்னே, பேருண்டே, வஜ்னிவாஷினி, மகா வஜ்ரேஸ்வரி, சிவதூதே, குலசுந்தரி, நித்திய, நீலபதகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா 15 தேவதைகள் 16வதாக இருக்கக்கூடியதான் மகாநித்யான்னு சொல்லுவோம். இந்த 15 தேவதைகளையும் வணங்காமல் ஸ்ரீசக்கர பூஜை, மகாமேரு பூஜை, காமேஸ்வரி பூஜை, லலிதாம்பிகை பூஜை நிச்சயமாக செய்யக்கூடாது. இந்த 15 திதிநித்யா தேவதைகளையும் நிச்சயமாக வணங்கிவிடும். முதலில் இந்த 15 திதிநித்யா தேவதைகளையும் வணங்கின பிறகே ஸ்ரீசக்கரம், மகாமேரு, லலிதாம்பிகை பூஜை என்பது நிச்சயமாக தொடங்க வேண்டும். காமேஸ்வரி, பகமாலினி, நித்தியலினே, பேருண்டே, வஜ்னிவாஷினி, மகா வஜ்ரேஸ்வரி, சிவதூதி, திருதே, குலசுந்தரி, நித்திய, நீலபதக, சர்வ விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா, இறுதியாக வரக்கூடிய பிந்துவில் இருக்கக்கூடிய மகாநித்யா என்று சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக விளங்கக்கூடியவள் மகா காமேஸ்வரி. அகிலங்கெல்லாம் காக்கக்கூடிய இந்த மத்திய முக்கோணத்தில் 4 திசைகளிலும் காமேஸ்வரியினுடைய ஆயுதங்கள் பஞ்சபானங்கள் தனுசு, பாசம், அங்குஷம் ஆயுத தேவதைகளாக விளங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் எப்படி அன்னை காமேஸ்வரி லலிதாம்பிகை மகா திரிபுர சுந்தரி இந்த பிந்துஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாள் என்பதை விரிவாக காண இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடமானது அழகிய